இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷு அக்கா. அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை, ஃபஸ்ட்டு மூவி, ஸோ அதனால் அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதான் ஜான் சார், ஜீன் சார், விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லாயிருக்கும் இந்த மூவி, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சுமையா மேடம்க்கு நன்றி. ஏன்னா என்னுடைய முதல் நான் டைரக்ஷன் பண்ண படம் கமலா தேட்டரில் ஆடியோ லான்ச் பண்ணும்போது அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். மதுரை 16. ஸோ இந்த படம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிதுன்னா வந்து முழுக்க முழுக்க ஜீன் சார் தான். ஏன்னா நாங்கள் ஒரு மார்ச் மாதம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது சார் அங்கே இருந்தார். அங்கே இருந்துட்டு அதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நடந்த நிறைய இசை வெளியீட்டு மேடை எல்லாத்துலேயுமே வந்து டெய்லி வந்து பார்ப்பார். அவர் பார்த்துட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு சேர்க்கணும்னு அவ்வளோ உழைச்சிருக்காரு. நான் மதுரையில் கூட அவரை பார்த்துருக்கேன். அவர் வீட்டுக்கு போகிறாரான்னு கூட எனக்கு தெரியல. இன்னொன்று என்ன, 2 பேருமே அவங்க மேடமும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒர்க்லாம் அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணாங்க. எல்லாமே வந்து விஜய்க்காக தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட பண்ணார். நான் ரொம்ப லேட்டாக தான் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்த அப்புறம் தான் அவர் தான் ஹீரோன்னு நினச்சேன். மதுரை நான் பார்க்கும்போது சார் கொஞ்சம் கருப்பாக இருந்தார், இப்போ ரொம்ப கருப்பாக இருக்கார். அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இன்னொன்று, நிறைய படங்களில் வந்து இன்றைக்கி ரிலீஸ்க்கு வரும்போது வந்து லாஸ்ட் மினிட்லலாம் வந்து 100ல் வந்து ஒரு 50% படங்களில் வந்து டைரக்டர் இருக்கிறது இல்லை. அது ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துடும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைரக்டர் வந்து அவருக்கு ஒரு பையன் மாதிரி கூடயே இருந்து எல்லா ஒர்க்கும் பார்த்தாரு. இன்றைக்கி காலையில் கூட வந்து சிட்டியில் வந்து எனக்கு ஒரு 6 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் அடித்தார். நான் தூங்கி வந்திருக்கும் போது ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டினது எல்லாமே பார்த்துட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல் கால் 6 மணிக்கு பண்ணார். நேற்று நைட் அவர் போகும்போது வெடிகாலம் 3 மணி இந்த ட்ரெய்லர்லாம் ஃபுல்லாக எல்லா ஒர்க்லாம் ஃபைனல் பண்ணி செக் பண்ணிட்டு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெடிகேஷனாக மதுரை 16 அப்படின்ற இந்த படத்தை இவ்வளோ பெரிய மதுரையிலேருந்து வந்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இங்கே சென்னையில் ஒரு பெரிய விழா நடத்துறதுனா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து மதுரையில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு களம் அது பேசப்பட்டிருக்கு. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த லாக்அப் டெத் அப்படின்றது இப்போது கரண்டில் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவு இந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு இந்த மாதிரி முக்கியமான கதைக்களம் பண்ண நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக வந்து சின்ன படங்களுக்கே உண்டான பிரச்சனை ரெகுலராக இங்கே இருக்குது. தியேட்டர் கிடைக்கிறது, அது கொண்டு போகிறது, அதெல்லாமே அதாவது முதல்லலாம் நிறைய பெரிய பெரிய கதாநாயகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்கக்கிட்டலாம் கொடுத்து நம்ம கதை சொல்கிறதுக்கு போன காலம் போய் இன்றைக்கி படம் எடுக்கும் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டராவது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் தேடுறாங்க. ஸோ ஜார்ஜ் அண்ணா சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாருக்கும் இந்த மேடையில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்களை கேட்டு யாராவது சின்ன படம் சார்ந்தவங்க ஏதோ எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு போஸ்டராவது ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா பெரிய நாயகர்களில் அவங்கள அணுகிறவங்க முடிஞ்சால் பண்ணி கொடுங்க. இதுதான் சின்ன படங்களை நீங்கள் வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் மூலிமா ஒரு 1000 பேர்கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு 10 பேர் படம் பார்க்க வருவாங்க. அந்த 10 பேர் 100 ஆகும் அப்படின்றது மட்டும்தான் அதோட கான்செப்ட். ஸோ ரொம்ப நன்றி. மதுரை 16 விரைவில் திரையரங்கில் வரும்போது நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வரல, நான் சாரோட ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர், எனக்கு அவர் ப்ரொஃபஸர். ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் கேமராவில் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னார். எனக்கு 2018 சொன்னார். அது எனக்கு பெருசாக அப்போ தெரில, ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில. சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னைய ஃபிலிம்குள்ளே பார்க்கலாம், டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னார், ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட, சொன்னார் விஜய் வச்சு தான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும் போது இப்ப நேர்ல பாக்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன். ஆக்சுவலா ஹீரோ, அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங்.
ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது. இதுவரையும் நான் இவங்க இவ்வளோ பெரிய ஆட்களோட நின்று ட்ராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில் உட்காந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே குட் ஈவினிங். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே. அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர், ஆக்சுவலாக ப்ரொடியூசர்லாம் கிடையாது, எங்கள் டேடி. எங்கள் டேடி மம்மி அப்படி தான் படத்தில் ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிருந்தோம் ஃபுல்லாமே. அண்ட் ஜான் அண்ணா டேரக்டராக பார்க்குறது அவர் அண்ணாவை பார்த்து தான் அதிகம். அண்ட் ரிஸ்வான் அண்ணா, எடிட்டர் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, எல்லாருமே நாங்கள் ஒரு அண்ணா ஒரு ஃபேமிலி அப்படி தான் பண்ணிருந்தோம். அண்ட் நான் ஒரு டான்ஸர், நான் ஆக்டிங் செகண்டாக தான். அப்புறம் ஃபுல்லாக ஐயோ பார்த்துருது. ஓகே, நான் ஒரு கொரியோகிராஃபர், ஆக்சுவலாக டான்ஸர். நான் ஒரு டான்ஸராக ஒரு ஆக்டராக நான் ரெகனைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் எடுத்து விட்டு ஜீன் டாடிக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. ஆனால் அந்த மேலே உட்காந்துருக்க பசங்க வந்து உண்மையிலே கொடுத்த இந்த டீம் மற்றும் இறைவனுக்கு நன்றி. ஜீன் சார்ன்னு சொல்கிறத விட டேடின்னு சொல்லலாம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டில் இருந்து விஜய் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் எங்களையும் பார்த்தாரு. டெய்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். அதே மாதிரி கேமராமேன் அவர் வந்துட்டு எப்படி எந்த ஷார்ட் வச்சா உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணார். எடிட்டர் அதுவும் சூப்பராக போயிருந்துச்சு. நாங்கள் படம் பார்த்தோம், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். படம் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூம்மா, வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இது ஒரு நல்ல ஒரு வசனம் எங்களுக்கு. இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது பலவித கேள்விகள், கண்ணீர்கள். ஏன்னா சார் வந்து ஒரு பெரிய இப்போ ப்ரொடியூசர்னு சொல்லும் போது ஒரு காமன் டேர்முக்குள்ளே போயிடுறாங்க. பட் ஒவ்வொரு ப்ரொடியூசருமே ஃபுல்லாக பேக்கேஜாக அமௌண்ட் வச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட கஷ்டங்கள் மத்தியில் எதையாவது வச்சு நம்ம எப்படியாவது அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அட் த சேம் டைம் சினிமா மேலே மிகவும் அன்பும் காதலும் கொண்ட ஒரு குடும்பமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் சாரோட ஸ்டூடெண்ட் சொல்லி சொன்னாங்க. பட் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் சாரோட கொலிகாவும் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆக்சுவலாக வந்து நானும் சாரும் இந்த பயணத்தை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஃபிஎஸ் யூரிடேஷன்ற ஒரு காலேஜ்லேயே நாங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா எல்லாருமே நானும் சாரும் பேசிக்காக நாங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் நாங்கள். ஸோ காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவை டீச் பண்ணாமல் அதை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் விஷுவலாக அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே க்ரியேட்டிவ் கண்டென்ட்டை பிடிச்சி வந்தோம். இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வந்து 11 வருஷத்தோட முடிவில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ஆளுக்கு நான் முக்கியமாக நான் 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் பொதுவாக எல்லா பசங்களுக்கும் தன்னோட கனவுகளை தங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார்கிட்டயாவது கைடன்ஸ் கேட்டு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாங்க. நான் படித்து முடிச்சுட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சினிமா தான் பேஷன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டபோது ஒவ்வொரு தடையும் கேட்பேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டும் எல்லா ப்ரொஃபஸரும் கேட்பாங்க வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்போ நான் மனசுக்குள்ளே அழுதுகிட்டே சொல்லுவேன் ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபிலிம் மேக்கர். பட் தட் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் ஒவ்வொரு தடையும் நான் சொல்லுவேன். சார் எங்களுக்கு சொன்னதை நான் சொல்லுவேன். நான் கஷ்டப்படுங்க, உங்கள் லட்சியத்தை முன்னே வச்சு உழைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நான் கண்ட கனவு நீங்கள் ஜெயிப்பீங்கன்ட்டு. அதே கனவை நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது மூலமாக பார்த்துட்டு இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இப்போ படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுங்க, படிங்க, உழைங்க, முன்னேக்கு கண்டிப்பாக நம்ம வரலாம். எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னடானா, சினிமா அப்படின்னா வெறும் கலையை தாண்டி கண்டிப்பாக கல்வி அறிவு வேணும். அதை தான் இந்த மதுரை 16 படத்துலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கல்வி அறிவுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நானும் சார் நாங்கள் சொன்ன தீர்மானித்துட்டு ஒன்று தான், ஒரு படித்தவன் படம் எடுத்தால் அது 4 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும்ண்டு. அது தப்பு பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும். அதே மாதிரி
ஸ்ரீதேவி மேமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ஃபேமிலி டாக்டரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு ஃபேமிலி டைரக்டரு. ஏன்னா நான் வந்து காலேஜில் இருக்கும்போது சாரை டைரக்ட் பண்ணேன் நான். அப்புறம் 2017 சார்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு நம்ம வீட்லேயே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கடான்னு சொல்லிட்டு மேடம் வச்சு இது பண்ணேன். அந்த படம் அன்னைக்கு மதுரையிலே தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு தம்பி இன்னைக்கு ஜெரோம் விஜய், இன்னைக்கு அவரையும் டைரக்ட் பண்ணி ஒரு படத்தில் நடிக்க வைக்க கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி சொல்கிறேன். பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ராஜன் சார் நிறைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நினைப்பேன், சார் பேசுகிற விஷயங்கள், அது ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்ன, ஒரு டேரக்டராக நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி நம்மளோட ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இந்த படத்தில் 100% அதை செஞ்சுருக்கேன் நான். அதான் சார் அறிவுத்ரா சார் சொன்னார், அவருக்கு ஒரு பையன் மாதிரி இருந்து பண்ணாண்டு. ஏன்னா என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் தான் கடைசி வரைக்கும் நின்று எல்லாம் செஞ்சாகணும். தட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் என்ன சார் செஞ்சுருக்கேன் நான். ஸோ தேங்க்யூ சார். உங்களெல்லாம் நான் இதே மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துட்டு இன்றைக்கி உங்களை நேரில் பார்க்குற சந்தோஷம். அதே மாதிரி அன்பழகன் சார் சென்னைக்கு வந்த உடனே வந்து எங்களுக்கு வந்து ஒரு கதவை திறந்து கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அரவணைச்சு எங்களுக்கு இந்த சினிமானா என்ன செய்யணும், ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லி A to Z வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி பேரரசு சார் சின்ன வயசுலேருந்து அவர் படங்களை பார்த்து வைபாக இருக்கும். மேடம் சொன்னாங்க மதுரையை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோண்டு. சாரோட படங்களில் முக்கியமாக நான் 2 விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏசி சாருக்கு அப்புறம் ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள கோவத்துக்காக சமுதாயத்தில் இருக்க அநீதிக்கு அகேன்ஸ்டாக கோவப்பட்டு எந்திரிக்கிற ஒரு ஹீரோ வச்சு நிறைய படம் பண்ணியிருப்பார். திருப்பாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தங்கச்சி மட்டும் கிடையாது, இதே மெட்ராஸில் எத்தனையோ தங்கச்சி இருக்காங்க, அவங்களாம் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி ரவுடிகளை ஃபுல்லாத்தையும் களை எடுத்தார். திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தங்கச்சிக்கு ஒரு சுகப்பிரசவம் இதில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இப்படி எல்லாமே பண்ணாங்க. அது வந்து அந்த மெடிக்கல் மாஃபியாவில் உள்ள விஷயத்தை களை எடுத்தார். அதுக்கப்புறம் 2வது நான் அவர்கிட்ட நான் ரசித்த விஷயம் என்னென்னா சாரோட கேமியோ. உண்மையிலே உங்கள் படங்களில் உங்கள் கேமியோ நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் சார் நான். ஆனால் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸாகவும் இருக்கும், கிளாஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸையும் கரெக்டாக இது பண்ணியிருப்பார். அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. பரத் சார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கும் போது வில்லனோட கீப் வந்து கேட்பாங்க, அவனை வெளியே விடுங்க, முடியாது, பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா குஷ்பு மேடம் வருவாங்க, அவங்க ஒய்ஃபு நீ யாருமான்னு கேட்டோன்னா தாலியை மட்டும் எடுத்து காட்டுவாங்க, டக்குன்னு சைலண்டாகி உள்ளே போன்றார். அப்போ விஷுவல் லாங்குவேஜஸ் வந்து கமர்ஷியல் படங்களையும் நம்ம வச்சு பண்ணலாம் அப்படின்றத நான் சார்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஸோ தேங்க்யூ சார். இன்றைக்கி உங்களோட பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அது மாதிரி அறிவுத்ரா சார் எல்லாருமே வந்து இந்த படம் நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் இல்லை அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகரும் நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்துடுவாங்க, அதுக்கு 100% கேரண்டி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸ்லேருந்து எல்லா விஷயம் ஈச் அண்ட் எவ்ரி எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து தடுமாறிலாம் நின்னோமோ அந்த ஒவ்வொரு இப்போ விஷயத்துலையும் எங்களுக்கு அறிவுத்ரா சார் வந்து கைட் பண்ணி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சென்னைனாலே வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வந்துட்டால் மொட்டை அடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்க மத்தியில் இதே சென்னையில் வந்து பட் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமைச்சு. அதாவது உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக ஒரு உண்மையான ஒரு ஆட்களை காட்டி கொடுப்பார்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு அதை காமிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரோபோ சங்கர் சார் பக்கா மதுரைக்காரனா வைப்பில் வந்திருக்காரு. தேங்க்யூ சார். சார் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜார்ஜ் விஜய் சார், அவரெல்லாம் வந்து நான் ஒரு சில நடிகர்களில் பார்த்து நான் வியந்தது உண்டு. என்னடானா நாகேஷ் சார் காமெடியாக பண்ணுவார், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அபூர்வ சாரில் ஒரு வில்லனாகவும் மிரட்டியிருப்பார். அதே மாதிரி ஜார்ஜ் விஜய் சார்னு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறதுனாலும் நான் பண்ணுவேன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாலும் நான் பண்ணுவேன் இருக்கும். எனக்கு உண்மையிலே ஒரு ஆசை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சார், ஃப்யூச்சரில் எனக்கு உங்களோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் சார், ரோபோ சங்கர் சார் எல்லாருமே. அதே மாதிரி
தாரணி சாரோட ஸ்டூடெண்ட்டு. நான் கொஞ்சம் முந்திக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னாடி அவர் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து படித்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா இடத்தையும் பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சிட்டாரு இன்றைக்கி சாரு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு படத்தோட ஹீரோ என்னுடைய அருமை தம்பி ஜெரோம் விஜய். சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு தம்பி இன்றைக்கி ஒரு ஹீரோவாக வந்து நிற்கும் போது அது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் மனக்கட்டு பண்ணியிருக்காரு. சாரி, கொஞ்சம் சீக்கிரம் நான் முடிச்சிடறேன். நான் நிறைய விஷயம் மனக்கட்டு பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஹீரோயின் பொத்தி பொத்தி வச்ச பிள்ளை வைக்க விட்டு போகலன்ற மாதிரி இங்கே வந்து டயலாகே என்ன சொல்கிறது, என்ன பேசுன்றே தடுமாறி இருந்தாங்க. பட் ஆனால் படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னுடைய கேமராமேன் ரிஸ்வான் கான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் கான்னு நீங்கள் ஏதோ நார்த் இந்தியாவிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு நினைக்க வேணாம். அவர் நம்ம மதுரை 16 தான் அவர். ஸோ அதனால் வந்து அவருக்கும் நானும் நிறைய இது பண்ணுவோம். ஒரு டேரக்டரு கேமராமேன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை வராமலாம் இருக்காது. நான் ஒன்று சொல்லுவேன் இல்லை ப்ரோ. பட் ஆனால் வந்து எப்படின்னா ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனாக நல்லா இருந்து, ஏன்னா 2 பேருமே படம் நல்லா வரணும்னு தானே உழைக்கிறோம். ஸோ அது ஒரு நல்ல அருமையாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் படத்தோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ. அந்த எடிட்டிங் செஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் சீட்டு வளர மாதிரி இருக்கு. அதை ஏன் போடுறது அப்படின்ற மாதிரி தான். இந்த சீனை ஏன் வைக்கிற, கட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ இது வைப்போம், இல்லை கட் பண்ணுங்க. பட் ஆனால் ஒரு ஜாலியாக ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக நல்ல ஒரு எடிட்டிங். தேங்க்யூ பிரதர். அது மாதிரி டிஏ அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பிரசன்னா சார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அழகாக வந்து அந்த விஎஃப்எக்ஸ் தேவைப்படுற இடத்துல அழகாக பண்ணி அழகாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட அடுத்த ரிஷி ஒரு வைபான ஒரு ஆள். தம்பியை வந்து நான் சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணும்போது இப்போ பாருங்களே என் பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விளாசி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் விமல், அவரை பார்த்து அந்த கேரக்டர் நான் ரிவீல் பண்ண விரும்பல, நீங்கள் படம் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னும் 2 ஆர்டிஸ்ட்டை சொல்லணும். மதுரை பிரசன்னா சார் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு பிரசன்னா இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வராமல் அதே கேரக்டராகவே அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு மதுரைக்குள்ளே. ஸோ அதனால் அவர் அப்படி. அதுக்கப்புறமேட்டுக்கு சிவானி செந்தில் சார், சக்கரவர்த்தி அண்ணா, எல்லோரும் இந்த மெட்ராஸில் வந்ததுலேருந்து கூட சப்போர்ட்டிவாக இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்ல வேண்டிய என் நண்பர் ராஜ். கிட்டத்தட்ட 10 வருஷமாக நானும் அவரை ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனையோ நாட்கள் நைட்டு கூட வீட்டுக்கு போகாமல் டீ கடையில் உட்காந்து என்ன நண்பா இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு, எப்போ நண்பா நம்ம சினிமாவுக்கு போவோம், போயிடுவோம் நண்பான்னு சொல்லி அவரும் அந்த படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீரதீர சூரன்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணார். இன்றைக்கி இந்த படத்தில் அவருக்குன்னு ஒரு தனி ரோல் இருக்குது. இப்படி வந்திருக்கு எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக என் தலைவன் சந்தோஷ் ஆறுமுகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ப்ரோ கார்த்திக் சுப்ராஜுக்கு எப்படி சந்தோஷ் நாராயணனோ இந்த ஜானிக்கு இந்த சந்தோஷ் ஆறுமுகம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கலாம், என்கிட்ட நல்ல கதை இருக்கலாம், சார்கிட்ட நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கலாம், எல்லாம் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே டீம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இந்த டீமுக்கு தான் பெரிய ஒரு நன்றி. ஸோ சந்தோஷ் ப்ரோ இந்த படத்தை நல்ல ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் சொல்லுவாங்க, மியூசிக் இஸ் இன்வெஸ்டிபிள் கேரக்டர் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு சீனையுமே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி நிப்பாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சரி, பாட்லேயும் சரி, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து 3 பாடல்கள் இருக்குது. மொதல் பாட்டு நீங்கள் கேட்ட மதுரைக்காரண்டா பாட்டு. அந்த மதுரைக்காரண்டா பாட்டு உருவான விதம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆடியோ லான்ஸில் கேட்கும்போது டேரக்டர்ஸும் மியூசிக் டேரக்டர்ஸுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் அவங்க பேசுனதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு இந்த அனுபவம் கிடச்சிச்சு. அதை லிரிக் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா நானும் சாரும் தான் அந்த பாட்டு எழுதுனா. அந்த பாட்டு எழுதுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த சாருக்கு நான் நன்றி. ஏன்னா வந்து பாட்டு எழுதும் போதே ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். பொதுவாகவே மதுரை அப்படின்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அதாவது எப்படின்னா குறிப்பிட்ட கம்யூனிட்டியை வந்து ஹைலைட் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறேன்னா வேஷ்டியை கட்டிட்டு வருவாங்க, இப்படி தான் இருப்பாங்க, ஊர் நாட்டான் அப்படி தான் இருப்பான்னு இல்லாமல் குட் குவாலிட்டிஸை மட்டும் ஹைலைட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் லிரிக்ஸை எழுதணும்னு நினச்சோம். ஸோ அதனால தான் பாசக்காரண்டா, ரோசக்காரண்டா, கோவக்காரண்டா, நம்பி வந்து புட்டா என்னன்னாலும் வந்து நிற்போம் அப்படி சொல்லி இந்த யூனிக் கேரக்டர்ஸை வச்சு இந்த பாட்டு எழுதி முடித்தோம். அதுக்கப்புறமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, எங்கள் கோட்டைன்னு சொல்லி. அது இப்போ இது பண்ணல, சீக்கிரத்தில் அது யூடியூப்பில் நம்மளுக்கு மியூசிக் இதில் வரும், நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எதிர்பாரா ஒரு ட்விஸ்ட்டுன்னா 3வது பாட்டு ரூட்டா. அது வந்து
படம் வந்து நாங்கள் அது சாங்காகவே பிளான் பண்ணல, ஒரு சீக்வன்ஸ் இது பண்ணோம். அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்துட்டு ப்ரோ சூப்பராக இருக்குது, இதில் நான் ஒரு ரேப் சாங் பண்ணுறேன் அப்படின்னாரு. ப்ரோ என்ன ப்ரோ படமே முடிய போகிற ஸ்டேஜ் இருக்குது, ரேப் சாங் இல்லை ப்ரோ நான் பண்ணுறேன், எனக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நான் ப்ரொடியூசர் மேடமுக்கும் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களோட க்ரியேட்டிவ் ஃப்ரீடமுக்கும் எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தனால தான் எங்களாலேயும் என்ன சொல்கிறேன்னா எங்களோட முழு இன்வால்மெண்ட்டோடு இந்த படத்தில் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். ஸோ இந்த வந்திருக்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக வந்திருக்க எல்லா ப்ரெஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் இந்த படத்தை எடுத்து கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் தான் மெசஞ்சர்ஸ். ஸோ நீங்கள் தான் எல்லார்ட்டையுமே கொண்டு போகணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் கேட்டுக்கிற ஒரே ஒன்று தான், கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது எனக்காக மட்டும் கிடையாது, இன்னும் என்ன மாதிரி எத்தனையோ பேர் வெளியே இருக்காங்க படம் பண்ணி ஜெயிக்கணுன்ட்டு. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வரணும். ஸோ அதுக்காக நான் உங்களை கேட்டுக்கிறேன் நான். அண்ட் தென் இந்த ஈவெண்ட் எங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்த பிஆர்ஓ சார் சக்தி சரவணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஆங்கர் பண்ண மேடம் எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.